So hey guys, how are you all? I hope you guys are stay good and stay positive. So today reading வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா உங்க பர்சனோட சேனல்ல மெசேஜ் பத்தி தான் நம்ம வந்து பார்க்க போறோம். கம்ஸ் டு நீங்க வந்து ஒரு நோ கனெக்ட் சிச்சுவேஷன்ஸ்ல இருந்தாலும் சரி இல்ல ஒரு லெஸ் கான்டாக்டா இருந்தாலும் சரி இல்ல கம்யூனிகேட் நீங்க வந்து பண்ணிட்டு தான் இருக்கீங்க அப்படின்னாலுமே ஸோ ஸ்டில் உங்க பர்சனோட ஹார்ட்ல வந்து என்ன உங்களை பத்தின ஒரு சில தாட்ஸ் இருக்கு அப்படின்ற பத்தி we can cover up in this video. So before starting that, so guys please do subscribe, please your support. Connect situations இருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. So this person wants to be communicating. இந்த பர்சன் கண்டிப்பா வந்து உங்ககிட்ட வந்து கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எதிர்பார்க்க தான் வந்து செய்கிறாங்க. பட் ஆனாலும் இவங்க நிறைய விஷயங்கள் வந்து உங்ககிட்ட வந்து பேச மாட்டேன்றாங்க அப்படி தான் சொல்ல முடியும். ஐ டோன்ட் நோ நீங்கள் விரும்புகிற ஒரு பர்சன் வந்து ஒரு ஷை டைப்பாக இருக்காங்களா இல்லையான்னு எனக்கு வந்து தெரியல. ஏன்னா லைக் நீங்கள் இந்த பர்சனோட லைஃப்பில் வந்ததுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் அவங்க லைஃப்பில் வந்து ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து அவங்க லைஃப்பில் வந்து கொண்டு வந்திருக்கும். பாஸ்ட்டில் அவங்க வேற ஒரு பர்சனாக வந்திருப்பாங்க. பட் ரிலேஷன்ஷிப் வந்ததுக்கப்புறம் அவங்களோட சைட்லேருந்து நிறைய ஒரு சில கேரக்டரில் நிறைய ஒரு சில சேஞ்சஸ் அவங்களோட பிஹேவியரில் நிறைய ஒரு சில சேஞ்சஸ் நீங்கள் வந்து பார்த்துருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இன் சச் கைண்ட் ஆஃப் அ கேசஸ் இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கலந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்குது. ஃபாஸ்ட்டில் அவங்ககிட்ட நீங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் இருந்திருக்கீங்க. லேட்டர் அது ஒரு ரிலேஷன்ஷிப்பாக டெவலப் ஆயிருக்கு அப்படின்னா யூ கைஸ் வில் டெஃபினெட்லி நோ அவங்களோட சைட்லேருந்து என்னென்ன சேஞ்சஸ் வந்திருக்கு அப்படின்றது. நீங்கள் வந்து ஃப்ளர்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறதா இருக்கட்டும், அது இந்த பர்சனுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும்.